ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கான ஷார்ட்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து 2லேருந்து 3 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் பெரிய பிள்ளைங்களுக்கு கூட தைக்கலாம். இப்போ வந்து நான் சுடிதார் தைச்சிட்டு மீதி இருக்கிற துணியில் இந்த ஷார்ட்ஸ் தைக்க போகிறேன். இது வந்து ஒரு 1/2 மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து நான் இதை ராங் சைடாக மடித்து போட்டுக்கிறேன். நம்ம சுடிதார்லாம் எப்படி போடுவோமோ அதே மாதிரி ராங் சைடாக மடித்து போட்டுக்கலாம். இப்போது அகலத்தில் ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன். இதே மாதிரி உயரத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். 2 ஃபோல்டு சைடும் நம்மள பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் போட்டிருக்கேன். இப்போ கீழே மேலே கீழேன்னு இருக்கிறத ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டு அதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது நமக்கு உயரம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம். இப்போ நான் ரெடி அளவு வந்து 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 10 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சுக்கிறேன். மேலே வந்து எலாஸ்டிக்காக மார்க் பண்ணணும். இப்போ நம்ம எலாஸ்டிக் எந்த அளவு எடுக்கிறோமோ அதை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இப்போ நான் 1 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து 1.5 இன்ச்சாக மார்க் பண்ணணும். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் 3/4 இன்ச்சு எலாஸ்டிக்கில் தைச்சா நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் இந்த 1 இன்ச் எலாஸ்டிக் வச்சு தைக்கிறேன். இப்போது நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சுக்கிறேன். நீங்கள் எந்த அளவு எலாஸ்டிக் எடுத்தாலும் அதோட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு துணியில் மார்க் பண்ணணும். அடுத்ததாக நம்ம இப்லைன் மார்க் பண்ண போகிறோம். இப்லைன் எப்படி மார்க் பண்ணோன்னா சீட்டோட அளவை 4ஆக பிரிச்சுக்குங்க. 4ஆக பிரிச்சுட்டு அது கூட 2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. நான் எடுத்திருக்க அளவு வந்து 24 இன்ச்சு. அது 4ஆக பிரித்தா 6 வருது. அது கூட 2 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். 8 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். கிராச் டெப்த்தும் அதே ஃபார்முலாவில் எடுக்கணும். அதே அளவில் எடுத்து நான் 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கிராச் டெப்த்துக்கு 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு இப்படி வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்லைன் 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். கிராச் டெப்த் 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். அங்கேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கேன். அடுத்ததாக இந்த எல் ஷேப்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதை நம்ம அப்படியே அழைச்சி விட்டுக்கலாம். கீழே வந்து பாட்டம் கிட்ட 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு போட்டிருக்கோம்ல, அங்கேருந்து அந்த 8 இன்ச்சு மார்க் பண்ணதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்படி கிராஸாக கோடு போட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை பிரித்து விட்டுட்டு 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த 2 ஓரத்துலேயுமே நம்ம 1/2 இன்ச் அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டாச்சு. இப்போ பாட்டம் சைடு 1 இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த 1 இன்ச்சை நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் மடித்து தைச்சிக்கலாம். ரெண்டு சைடும் பாட்டம் தைச்சதுக்கு அப்புறமா இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டு அந்த சென்டர் வந்து கரெக்டாக ஒன்றா வச்சுக்குங்க. ஒன்றா வச்சுக்கிட்டு இங்கே 1 இன்ச்சு அளவு விட்டுட்டு நம்ம தையல் போட்டே வந்துடலாம். 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து அப்படியே இந்த சைடு 1 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம தைச்சி விட்டுக்கலாம். இதுவும் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே தைச்சதுக்கப்புறமா மேல் பக்கமாக ஃபஸ்ட்டு நம்ம 1/4 இன்ச்சு அளவில் அதை சுற்றி தையல் போட்டு வந்துடலாம்.
இப்போ இதை சுற்றி 1/4 இன்ச்சு தைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணி இங்கே 2 இன்ச்சு அளவில் கேப் விட்டுருங்க. நம்ம எலாஸ்டிக் கோக்கிறதுக்காக கேப் விட்டு அதை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம்ல, இது வழியாக நம்ம எலாஸ்டிக் கோர்த்துக்கலாம். வேஸ்ட் அளவுலேருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவு 20 இன்ச்சு வருது. அதுலேருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 17 இன்ச்சு எடுத்திருக்கேன். எலாஸ்டிக்கில் இது மாதிரி பின் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ கோர்த்து எடுத்ததும் இந்த சைடில் ஒரு எலாஸ்டிக் மேலே ஒரு எலாஸ்டிக் இது மாதிரி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு அளவில் நம்ம அதை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். 5, 6 தையல் போட்டுக்குங்க, அது பிரியாமல் இருக்கிற மாதிரி. அப்புறம் இது மாதிரி பிரித்து விட்டுட்டு இந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 இன்ச்சு அளவு கேப் விட்டுருக்கோம்ல, அதை நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எலாஸ்டிக்கோட சுருக்கும் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி திருப்பி விட்டுக்கிட்டு அந்த சென்டர் தையல் வருதுல, அந்த 2 தையலும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுருக்கும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அப்போ தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி விட்டுக்குங்க. இப்போது இந்த எலாஸ்டிக் மேலே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி எலாஸ்டிக் மேலே தையல் போடும்போது இது மாதிரி இழுத்து வச்சு தையல் போடுங்க. இது மாதிரி இழுத்து வச்சு இதை சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸ் தைச்சு முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.